நாமக்கல்லில் மாநகராட்சி தொடக்கப்பள்ளி அசுத்தமாக இருப்பதாக கூறி பள்ளியை முற்றுகையிட்டு பெற்றோர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அழகுநகர் பகுதியில் இயங்கி வரும் இப்பள்ளியில் சுற்றுச்சுவர் இல்லாததால் அருகில் உள்ள குட்டையில் இருந்து விஷப்பூச்சிகள் பள்ளிக்கு வரும் அபாயம் உள்ளது. இதுகுறித்து ஆசிரியர்களிடம் கூறியும் நடவடிக்கை எடுக்காததால் பெற்றோர் தங்கள் குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்ப மறுத்ததுடன் பள்ளியை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டதால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. பெங்களூரில் இருந்து கடத்தி வந்த போதை மாத்திரைகளை சென்னையில் விற்ற ஒரு பெண் உள்பட 6 பேர் பிடிபட்டனர். சென்னை ஐஸ் ஹவுஸ் பகுதியில் அபிஷேக் என்பவரிடமிருந்து 40 சட்டவிரோத வலி நிவாரண மாத்திரைகள் பறிமுதல் செய்யப்பட்டது. இந்த நிலையில் கண்ணகி நகர் பகுதியில் வலி நிவாரண மாத்திரைகள் மற்றும் கஞ்சா வைத்திருந்ததில் ஒரு பெண் உள்பட 5 பேர் சிக்கினர். இவர்களிடமிருந்து 600 வலி நிவாரண மாத்திரைகள், 4 கிலோ கஞ்சா, 3 செல்போன்கள் மற்றும் 2 பைக்குகள் பறிக்கப்பட்டன. விடியாத ஸ்டாலின் மாடல் அரசின் ஏவல் துறையினர் கும்பகர்ணனை விட கொடிய உறக்கத்தில் இருப்பதே போதைப் பொருள் புழக்கம் அதிகரிக்க காரணம் என பலரும் குற்றம் சாட்டுகின்றனர். சென்னை போராட்டத்தில் பங்கேற்க சென்ற தூய்மை பணியாளர்களை வீட்டுச் சிறையில் வைத்ததாக ஏவல் துறைக்கு கண்டனம் எழுந்துள்ளது. விடியாத அரசு தங்களுக்கு அளித்த வாக்குறுதியை நிறைவேற்றாததை கண்டித்து சென்னையில் நடைபெற்ற போராட்டத்தில் பங்கேற்க வாணியம்பாடியில் ஊரக வளர்ச்சித்துறை தொழிற்சங்கத்தினர் பங்கேற்க தயாராகினர். இதை அறிந்த ஏவல் துறையினர் போராட்டத்தில் பங்கேற்க சென்றால் கைது செய்வதாக மிரட்டி வீட்டை விட்டு வெளியே வரவிடாமல் செய்ததாக கூறப்படுகிறது. இதையடுத்து தீய சக்தி திமுகவின் கூட்டணி கட்சியான கம்யூனிஸ்டுகள் ஏவல் துறைக்கு கண்டனம் தெரிவித்து வாக்குவாதம் செய்தனர். தொழிலாளர்கள் அந்த பஸ்களில் போவதை தடுத்து அதனுடைய அட்வான்ஸை திருப்பி பெறுவது என்று முடிவு செய்திருக்கிறார்கள். இதன்படி காவல்துறையினர் அராஜகம் செய்வதை ஏஐடியூசி வன்மையாக கண்டிக்கிறது. போராட்டம் நடக்கின்ற இடத்தில் கலந்து கொள்ளும்போதுதான் கைது செய்ய வேண்டுமே தவிர போராட்டத்திற்கு புறப்படும் போது கைது செய்வது ஜனநாயகத்துக்கு புறம்பானது. தமிழக அரசின் ஆர்டிஐ இணையதளம் ரேஷன் ஆன்லைன் வசதிகள் திட்டமிட்டு முடக்கப்பட்டுள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. தமிழ்நாடு அரசு துறையின் இணையதள வசதிகள் திடீரென செயலிழந்துள்ளதால் பல்வேறு துறை குறித்த தகவல்கள் கிடைப்பதிலும் அவற்றின் சேவை பெறுவதிலும் மக்களுக்கு கடும் சிரமம் ஏற்பட்டுள்ளது. தங்களுக்கு தகவல் எளிதில் கிடைக்கக்கூடாது என்பதற்காகவே ஆன்லைன் தகவல் பெறும் உரிமை சட்ட அணுகலை அரசு அனாதையாக்கி வைத்துள்ளதாக மக்கள் விமர்சிக்கின்றனர். அதேபோல் புதிய ரேஷன் கார்டு வழங்காமல் இருப்பவற்றை திருத்தாமல் ஏழைகளை ஏமாற்றும் திமுக அரசு மேலும் ஒரு மோசடி நாடகம் நடத்துவதாக மக்கள் கொதிக்கின்றனர். ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காட்டில் அரசு பேருந்தின் பின்பக்க சக்கரம் கழன்று சாலையில் ஓடியதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. முத்துக்கடை ஆட்டோ நகர் வழியாக பள்ளி மாணவர்கள் உட்பட 30க்கும் மேற்பட்ட பயணிகளுடன் சென்று கொண்டிருந்த அரசு பேருந்தின் 2வது பின்புற சக்கரமானது திடீரென சாலையில் கழன்று ஓடியது. இதனால் பயணிகள் பெரும் அச்சமடைந்த நிலையில் விடியாத ஸ்டாலின் அரசு போக்குவரத்திற்கு லாய்க்கற்ற தகரடப்பா பேருந்துகளை இயக்கி மக்கள் உயிருடன் விளையாடுவதாக குற்றம் சாட்டினர். கன்னியாகுமரி மாவட்டம் ஆசாரிப்பள்ளம் பகுதியில் இளம்பெண் குளிப்பதை எட்டி பார்த்த இளைஞர் பிடிபட்டார். இளம்பெண்ணின் தாயார் கொடுத்த புகாரின் பேரில் கூலி தொழிலாளியான 32 வயது நபர் நிஷாந்த் சிக்கினார். இந்நிலையில் இவர் மீது ஏற்கனவே திருட்டு, கஞ்சா போன்ற போதைப்பொருள் தொடர்பான வழக்குகள் நிலுவையில் இருப்பதும் தெரிய வந்துள்ளது. விடியாத ஸ்டாலின் மாடல் அரசின் ஏவல் துறை கும்பகர்ணனை விட கொடிய உறக்கத்தில் இருப்பதால் போதை மற்றும் பாலியல் குற்றங்களில் ஈடுபடுவோரின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதோடு அவர்கள் சர்வசாதாரணமாக உலாவும் நிலையும் உள்ளதாக பலரும் குற்றம் சாட்டுகின்றனர். பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்தாத விடியாத அரசை கண்டித்து வேலை நிறுத்தத்தில் ஈடுபட போவதாக தமிழ்நாடு தொடக்க கல்வி ஆசிரியர் இயக்கங்களின் கூட்டு நடவடிக்கை குழுவான டிட்டோ ஜாக் அறிவித்துள்ளது. சென்னையில் டிட்டோ ஜாக் சார்பில் நடைபெற்ற மாபெரும் பேரணியில் ஆயிரக்கணக்கான ஆசிரியர்கள் கலந்து கொண்டு ஸ்டாலின் அரசுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பினர். இதையடுத்து விடியாத அரசின் ஏவல் துறையினர் அவர்களை கைது செய்து அராஜகத்தில் ஈடுபட்ட நிலையில் அடுத்த கட்ட போராட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்வோம் என அக்குழுவினர் எச்சரித்தனர். தென்காசி மாவட்டம் அரியநாயகிபுரம் வடநத்தம்பட்டி சாலையில் பிளாஸ்டிக் மற்றும் இறைச்சி கழிவுகளை கொட்டுவதால் தொற்றுநோய் ஏற்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. அரசு உதவி பெறும் மேல்நிலைப் பள்ளி அருகே ஊராட்சி நிர்வாகம் மூலம் குப்பைகள் கொட்டப்படுவதால் துர்நாற்றம் வீசி பொதுமக்கள் அவதியடைந்து வருகின்றனர். விடியாத ஸ்டாலின் மாடல் அரசின் அரியநாயகிபுரம் ஊராட்சி நிர்வாகம் குப்பை கழிவுகளை வேறிடத்தில் கொட்டுமாறு அப்பகுதி மக்கள் வலியுறுத்தி வருகின்றனர்.
தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை அருகே உள்ள அதம்பை வடக்கு மற்றும் தெற்கு பகுதிகளை இணைக்கும் சாலை குண்டும் குழியுமாக உள்ளதால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்து வருகின்றனர். அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் உள்ள இந்த சாலை மோசமாக உள்ளதால் மழை காலங்களில் பள்ளி செல்லும் மாணவ மாணவிகள் பெரிதும் அவதியடைந்து வருகின்றனர். இதுகுறித்து பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படாத நிலையில் உடனடியாக விடியாத ஸ்டாலின் அரசின் மாவட்ட நிர்வாகம் சாலையை உடனடியாக சீர் செய்ய வேண்டும் என அந்த பகுதி மக்கள் வலியுறுத்துகின்றனர். இலங்கையில் உள்ள கிளிநொச்சி மாவட்டத்தில் டிட்வா புயலால் சேதமான பாலத்தை சீரமைக்கும் பணியில் இந்திய ராணுவத்தினர் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். பரந்தன் முல்லைத்தீவு வீதியில் சேதமடைந்த பாலத்தை இந்திய ராணுவத்தின் பொறியியல் படைப்பிரிவும் இலங்கை ராணுவத்தின் பொறியியல் பிரிவும் இணைந்து கூட்டு நடவடிக்கையாக புனரமைத்து வருகின்றனர். இதன் மூலம் இலங்கை கிளிநொச்சி பகுதியில் போக்குவரத்து விரைவில் சீர் செய்யப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் கும்பாபிஷேக பணிக்காக வந்த இணை ஆணையரின் ஜீப் பாதியில் பழுதானதால் தள்ளும் நிலை ஏற்பட்டது. ஆவினங்குடி கோயிலில் நடைபெற்ற கும்பாபிஷேகத்தில் அறநிலையத்துறையில் இருந்த ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கும்பாபிஷேகம் முடிந்த பின்னர் இணை ஆணையர் சென்ற வாகனம் பழுதாகி நடுவழியில் நின்றதால் தள்ளும் நிலை ஏற்பட்டது. நாள்தோறும் பல கோடி ரூபாய் ஈட்டும் இந்து சமய அறநிலையத்துறையின் வாகனங்கள் பராமரிப்பில்லாமல் அடிக்கடி பழுதாவதாக குற்றம் சாட்டப்படுகிறது. பால் கொள்முதல் விலையை உயர்த்தி வழங்க விடியாத அரசை பால் உற்பத்தியாளர்கள் வலியுறுத்தியுள்ளனர். சேலம் மாவட்டம் சங்ககிரியில் நடைபெற்ற தமிழ்நாடு பால் உற்பத்தியாளர் யூனியன் கூட்டத்தில் பசும் பால் லிட்டருக்கு 45 ரூபாயும் எருமை பால் லிட்டருக்கு 60 ரூபாயும் விலை உயர்த்தி வழங்க வேண்டும், லிட்டருக்கு 10 ரூபாய் ஊக்கத்தொகை வழங்க வேண்டும், சத்துணவு திட்டத்தில் பாலையும் சேர்த்து வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. கடலூர் மாவட்டம் ஸ்ரீமுஷ்ணம் அருகே குடியிருப்பில் பல நாட்களாக தேங்கியிருக்கும் மழை நீரால் மக்கள் கடும் அவதியடைந்து வருகின்றனர். காவலக்குடி கிராம பொதுத்தெருவில் சாதாரண மழை பெய்தாலே 3 அடிக்கு மேல் தண்ணீர் தேங்கி சேரும் சகதியுமாக மாறும் நிலையில் தொடர் மழை பெய்தால் வீடுகளுக்குள்ளேயே தண்ணீர் புகுவது குறித்து பலமுறை புகார் அளித்தும் விடியாத அரசு வடிகால்வாய் சாலை வசதி செய்து தரவில்லை என கிராம மக்கள் சாடினர். இதனால் துர்நாற்றம், கொசு உற்பத்தி, நோய் தொற்று, விஷ ஜந்துக்கள் நடமாட்டம் அதிகரித்து தாங்கள் வெகுவாக பாதிக்கப்படுவதாக வேதனை தெரிவித்த அவர்கள் இதற்கு திமுக அரசே பொறுப்பு என்றும் குற்றம் சாட்டினர். 4 பக்கமும் தண்ணி, எங்களால தாங்கிக்க முடியல. சூழங்கடி 4 பக்கமும் தண்ணி ஓலை, எங்களால தாங்கிக்க முடியல சார். எங்களுக்கு அதிகாரி பார்த்து எங்களுக்கு நல்ல மாதிரி அந்த ரோட்டை போட்டு கொடுத்து எங்களுக்கு நல்ல மாதிரி கண் தெரியற மாதிரி ஒரு லைட்டை போட்டு கொடுத்து எங்களை நல்ல மாதிரியா வச்சா போதும் சார். எங்களுக்கு எல்லாருக்கும் 4 தெருவை வந்து பார்த்துட்டு எங்களுக்கு நல்லதை செய்யணும் சார். இப்ப மழை பெஞ்சாலும் எங்களுக்கு பெரிய தொல்லையா இருக்கு. எங்களுக்கு தண்ணி வசதி, தண்ணி உள்ளதான் போகணும், வரணும், எல்லாமே வரணும். தண்ணியில நிக்கிறது கை குழந்தைகளாம் ரொம்ப உடம்பு சரியில்லாம ரொம்ப சீரியஸாக இருக்குவா. திடீர்னு ராத்திரில ஆஸ்பத்திரி தூக்கி போறது எங்களுக்கு ஒன்றும் முடியல. எது செஞ்சாலும் எது பண்ணாலும் எங்களுக்கு வாய்க்கா போட்டு விடணும். ரோடு மெயினா எங்களுக்கு ரோடு தூக்கி கொடுக்கணும். தூக்கி கொடுத்து வாய்க்கா வடிகால் வாய்க்கா எங்களுக்கு போட்டு கொடுக்கணும். மதுரை மாவட்டம் கல்லங்காட்டில் சிப்காட் அமைக்கும் விடியாத அரசிற்கு டங்ஸ்டன் திட்ட எதிர்ப்பு மக்கள் கூட்டமைப்பு மற்றும் இயற்கை வள பாதுகாப்பு இயக்கம் கண்டனம் தெரிவித்துள்ளது. கல்லங்காடு பழமையான கோவில் காடுகள், நாட்டார் தெய்வங்கள், 4000 வருட பழமையான கல்வட்டம், கல்பொதுக்கை, கல்குவியல், குத்துக்கல், முதுமக்கள் தாழை, பாண்டியர் கோவில்கள், கல்வெட்டுகள், அரிய வகை பல்லுயிர்கள் என சுற்றுச்சூழல் பண்பாடு கூறு நிறைந்த பகுதியாக விளங்குகிறது. ஆனாலும் சுற்றுப்புற கிராமங்களின் வாழ்வாதாரத்தை திமுக அரசு அழிக்க துடிப்பதாகவும் அதற்கு எதிராக போராட்டம் தொடரும் என்றும் அந்த அமைப்பு எச்சரித்துள்ளது. கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அருகே வீட்டில் வாடகைக்கு இருந்த பெண்கள் உரிமையாளர் வீட்டில் நகை திருட்டில் ஈடுபட்டு சிக்கினர். ராமநத்தத்தை சேர்ந்த சித்ரா வீட்டை பூட்டி சாவியை மறைவான இடத்தில் வைத்து சென்ற நிலையில் அவரது வீட்டில் குடியிருந்து வரும் பவுனாம்பல், ஸ்வேதா ஆகிய இருவர் மறைவான இடத்தில் இருந்த சாவியின் மூலம் வீட்டை திறந்து நகைகளை திருடியது விசாரணையில் அம்பலமானது. பூட்டிய வீட்டில் நகைகளை திருடியதை அறிந்த பொதுமக்கள் ஸ்டாலின் ஆட்சியில் பெண்களுக்கும் பாதுகாப்பில்லை, நகைகளுக்கும் பாதுகாப்பில்லை என சாடுகின்றனர். கடலூர் மாவட்டம் புவனகிரியில் மழை நின்ற பின்னும் வடியாமல் தேங்கியுள்ள மழைநீரை அகற்றாத விடியாத பேரூராட்சிக்கு மக்கள் கடும் கண்டனம் தெரிவித்திருக்கின்றனர். லிங்க பைரவி நகர் குடியிருப்பு பகுதியில் கடந்த 10 நாட்களுக்கு மேலாக மழைநீர் தேங்கி பொதுமக்களை அவதியடைய செய்து வருகிறது. இதனால் கடும் துர்நாற்றம், கொசு உற்பத்தி, நோய் பாதிப்பு ஏற்படுவதாகவும் இதுகுறித்து பலமுறை புகார் அளித்தும் விடியாத பேரூராட்சி நிர்வாகம் தண்ணீரை அகற்ற நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் வரி மட்டும் வசூலிக்க தெரிந்த பேரூராட்சிக்கு வடிகால்வாய் அமைத்து தர முடியவில்லை என்றும் குடியிருப்பு வாசிகள் சாடுகின்றனர்.
தீய சக்தி திமுக ஆட்சியில் கல்லூரி வளாகங்களை சூழ்ந்த வன்முறை ஒருபோதும் குறையாத அவலம் தொடர்கதையாகி வருகிறது. நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் என்ஜினியரிங் கல்லூரி மாணவர் பணம் கொடுக்கல் வாங்கல் பிரச்சனையில் நண்பனை கத்தியால் குத்தி காயப்படுத்திய அதிர்ச்சி சம்பவம் அரங்கேறியது. குற்றம் சாட்டப்பட்ட மாணவன் தற்போது பிடிப்பட்ட நிலையில் ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் கல்வி நிலையங்களின் பாதுகாப்பு கேள்விக்குறியாகியுள்ளது மற்ற மாணவர்களை பீதியில் ஆழ்த்தியுள்ளது. சேலம் மாவட்டம் இரும்பாலை அருகே இளைஞர் கொடூரமாக கொலை செய்யப்பட்டது தொடர்பாக இருவர் சிக்கினர். இடங்கன சாலையைச் சேர்ந்த பல குற்ற வழக்குகளில் தொடர்புடைய கௌதமன் என்ற இளைஞர் தலையை துண்டித்து கொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் தொடர்புடையதாக மூர்த்தி, தனுஷ் ஆகிய போதை நண்பர்கள் பிடிபட்டனர். திமுக ஆட்சியில் தட்டுப்பாடின்றி கிடைக்கும் போதைப் பொருட்கள் இளைஞர்களின் வாழ்வை சீரழிப்பதால் அவர்கள் சமூகத்தை நடுங்க வைக்கும் குற்றங்களில் ஈடுபடுவதாகவும் இதனால் சமூக பாதுகாப்பு என்பதே கேள்விக்குறியாகி வருவதாகவும் மக்கள் எச்சரிக்கின்றனர்.